முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவுக்கிணங்க வடகிழக்கு பருவமழை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர்கள் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி வடகிழக்கு பருவமழை பொழிவினை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும், முதலமைச்சர் 110வது விதியின் கீழ் அறிவித்த திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு, திரு RB உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். பொதுமக்களின் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றும் வகையில் பணிகளை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் திரு RB உதயகுமார் அறிவுறுத்தினார். குடிநீர் தங்கு தடையின்றி சுகாதாரமான முறையில் கிடைக்கும் வகையில் சுகாதாரத்துறை, கொசு ஒழிப்பு உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவது, பாதாள சாக்கடை சீரமைப்பு, சாலை பணிகள் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டது. தீயணைப்புத் துறையினர், மின்வாரியத்துறையினர் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மேலும் வேளாண் துறை மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய கடன் உதவிகள், உரங்கள் உள்ளிட்டவை தங்கு தடையின்றி கிடைக்க வழி செய்யுமாறும் அமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ், மாநகராட்சி ஆணையாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே குறுகிய பகுதிகளில் உள்ள மழைநீர் வாய்க்காலை தூர்வாரும் வகையில் சிறிய பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் சுகாதார பணிகளை செயல்படுத்த டிராக்டர்கள் உள்ளிட்ட புதிய வாகனங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 5 டிராக்டர் வாகனங்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, திரு RB உதயகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்து ஓட்டுநர்களிடம் வாகனத்தின் சாவிகளை வழங்கினர்.